ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தி அரமா ஸ்டுடியோ. இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை அதுதான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மஷ்ரூம், வெங்காயம், உப்பு, தக்காளி, தனியாத்தூள், மிளகு, ஜீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள், மிளகாய்த்தூள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகுத்தூளும் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை இது நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போது இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பொடியாக நறுக்கின தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மைய வதங்கணும். இப்போது நல்லா தக்காளி வதங்கிச்சு. இப்போது மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலா வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை அதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூம்லேருந்தே நல்லா தண்ணி வரும், ஸோ தண்ணி ஆட் பண்ண வேணாம். இப்போ கடைசியாக அந்த பெப்பரும் சோம்பு அரைச்சோல்ல அதை போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு விடுங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆகும் போது எடுத்துடலாம். இப்போ இந்த கிரேவியாக வேணுன்றதுக்காக நான் கிரேவியாக எடுத்துக்கிறேன். இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை சாப்பாடுக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிச்சிட்ட பிறகு லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூடான சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.